அந்த பொண்ணு சோலைராணி படிச்ச அதே காலேஜ்ல தான் நானும் படிச்சேன். இப்போ அந்த பிரச்சனைக்குள்ள போலாம். அந்த பொண்ணு லவ் பண்ணது தப்புன்னு எடுத்துக்கலாம். அப்ப ஒரு ஸ்டூடெண்ட்ட ஒரு கிளர்க் லவ் பண்ணதும் தப்பு தானே? ஏன் அந்த மேனேஜ்மெண்ட் கிளர்க்க காப்பாதது? ஆக்சுவலா சோலைராணி அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க வந்து பிசிஏ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க சிவகாசி ஐயனாடர் ஜானகி அம்மாள் காலேஜ்ல. அந்த பொண்ணு அவங்களோட சூப்பர் சீனியரான ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க. அதாவது காலேஜ் விட்டு பாஸ் அவுட் ஆன பையன். இதுதான் மார்க் பண்ண வேண்டிய விஷயம். அந்த பையன் காலேஜ்ல இப்போ படிக்கல, பாஸ் அவுட் ஆனவங்க. இந்த பொண்ணும் அந்த பையனும் வெளியில எங்கேயோ வச்சு எடுத்த போட்டோ. இதுவும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான், காலேஜ் கேம்பஸ்குள்ள இல்ல. இது பத்தி தவறான தகவல்களை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க. அது இல்ல, அது உண்மை கிடையாது. வெளியில வச்சு எடுத்த போட்டோவை அந்த பையனோட பர்த்டேக்கு ஸ்டோரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கிளர்க்கு அனுப்புனதா சொல்றாங்க. இப்போ இதுதான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அந்த பொண்ணு அதை கிளர்க்கு அனுப்பணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஸ்டாஃப்ட தானே கொடுக்கணும், கிளாஸ் ஸ்டாஃப்ட கொடுக்கணும், இல்லைன்னா ஹெச்ஓடிட்ட கொடுக்கணும். ஏன் கிளர்க்கிட்ட கொடுக்கணும்? இந்த இடத்துலதான் சோலைராணியோட ஃப்ரெண்டான ஒரு பொண்ணும் காலேஜோட கிளர்க்கும் லவ் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த கிளர்க் அந்த போட்டோவை வச்சு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து சொல்லிருக்காங்க. சொல்லி கூப்பிட்டு வார்ன் பண்ணி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாம அந்த பிரச்சனை மறுபடியும் பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போயிருக்கு. மறுபடியும் பிரின்சிபல் பேரண்ட கூப்பிட்டு பெரிய பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு திரும்ப நம்ம மறுபடியும் வந்தா இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். திரும்ப நம்ம காலேஜ்க்கு வந்தா எப்படி நம்மள எல்லாரும் பாப்பாங்க அப்படின்ற ஒரு மென்டல் டிராமால இருந்திருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுத்திருக்கு. ஆனா யாருமே இங்க அந்த தப்பான முடிவுக்கு சப்போர்ட் பண்ணல. அது முடிவு கிடையாது, அது கண்டிப்பா கோழைத்தனம் தான். ஆனா அதை தள்ளினவங்களுக்கும் நம்ம தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை தள்ளிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கு. அது யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நம்ம அதை மதிச்சுதான் ஆகணும்.